ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கறந்து சென்டருக்கு கொண்டு போய் ஊற்றுறோம் இல்லைங்களா? நம்மளாலையும் பால் கறக்க முடியல, கையெல்லாம் வலிக்குது. பேசாமல் பால் கறவங்களுக்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எனக்கு ஒரு நேரம் தோணுது. ஆனால் விடுறதுக்கு மனசு இல்லைங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 வருஷமா பால் கறந்து பழகிட்டோம். நம்ம பால் கறக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெருசா ஒரு வேலையாவே நமக்கு தெரியல. அதனால நம்ம பால் கறந்துருவோம். 2வது நம்ம பாலுக்கோட விலையும், அளவும் சரியா எடுத்துக்கிறாங்க சென்டர்ல. அதோட அந்த பாலுக்கான பணமும் பார்த்திங்கன்னா, சரியான நேரத்துக்கு நம்ம அக்கௌண்ட்ல ஏறிருது. இதுக்காக மட்டும்தாங்க நம்ம சென்டருக்கு போகிறோம். ஒரு ஒரு நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா, ரூ. 30லேருந்து ரூ. 33 வரைக்கும் தாங்க பால் போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா ரூ. 35 ரூ. 36 வரைக்கும் போச்சு. இப்போ ரூ. 33க்கு மேலே வர்றதே இல்லைங்க. இருந்தாலும் இது நம்ம ஒரு அளவு, குறிப்பிட்ட ஒரு அளவு தான். அதிக விலையும் இல்லை, மீடியமாக இருக்குது இப்போதைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பால் கறவங்க அவங்களாம் கறந்துட்டு போயிடுறாங்க. அவங்களாம் கறக்கிறது மட்டும் இல்லாமல் சென்டரில் ஊற்றுற பாலை விட அவங்க ரூ. 5 குறைச்சி தருவாங்க. குறைச்சி தர்றாங்க. அவங்களோட படியில் அளந்து ஊற்றும்போது அவங்க படிக்கு பால் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு 200 பால் அவங்க சேர்த்தி எடுத்துடுறாங்க. பால் ஊற்றும்போது படி வழியே விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 200 பால் அவங்களுக்கு நம்ம சேர்த்தி போயிடுதுங்க. அப்படியே 10 லிட்டர் பால் ஊற்றணுன்னா நம்மளோட 1 லிட்டர் பால் அவங்களுக்கு போயிடுது. ரூ. 30. அந்த ரூ. 30 பால் அவங்களுக்கு போயிடுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டு தீவன விலைகள் எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா? அந்த ஒரு ரூ. 30 ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 70 ரூ. 100 வரைக்குமே மாட்டு தீவனம் செலவாகுது. அந்த 50, 60, 70 இந்த ஒரு தொகையெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு லாபத்தை நம்ம பெற முடியுது. அந்த மாட்டு தீவனையோட விலையில நம்ம சரி செய்ய முடியுதுங்க. 2வது பால் கறவங்கள்ட்ட போனீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நமக்கு இன்றைக்கி காசு வேணும் அப்படின்னா 2 நாள் நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளான்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம அந்த அன்னைக்கு அந்த டேட்டில் நமக்கு காசு ஏறிடும். அது நமக்கு ஒரு பயனுள்ளதாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் கறந்து ஊற்ற முடியல அப்படின்றதுக்காகவே பால் கறவங்களை கறந்துட்டு போக சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பக்கத்தில் ஒரு சென்டர் இருந்துச்சுன்னா பால் கறந்து கொண்டு போய் ஊற்றுங்க. அதுவும் ஆவின் சென்டராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரூ. 35க்கு மேலே ரூ. 40 வரைக்குமே எடுத்துக்கிறாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான சத்து மாவு எல்லாமே தர்றாங்க அப்படின்னு சொல்லியும் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் ஆவின் சென்டர் எதுவுமே இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் இருக்குது. அதில் தான் நம்ம பால் கறந்து ஊற்றிட்டுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இது ஒரு அளவானதாக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மழை தண்ணியே இல்லைங்க. காற்றுக்கு எல்லாமே வற்றி போச்சுங்க. பச்சைங்கிறதே கிடையாது. மாடுக காட்டுக்கு போய் வயிற்றுக்கு மேய்ஞ்சிட்டே வர்றதே இல்லைங்க. நம்ம வீட்டில் தீனி போடுறத தின்னுட்டு 2 நேரம் 3 நேரம் தீனி போடுறத தின்னுட்டு நம்ம வைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இப்போ சூழ்நிலைக்கு அப்படி தான் பால் கறந்துட்டுருக்காங்க. இப்போ இன்னும் இது எப்போ மாறும்? மழை வந்தால் தான் மாறும். மழை பெஞ்சு பச்சை தழைஞ்சு அந்த பச்சையை வயிற்றுக்கு மேய்ஞ்சிட்டு பால் கறக்கும்போது தான் கண்டிப்பாக பால் கூடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மாடு தண்ணி குடித்ததும் தண்ணி ஊற்றி மாடு தீவனத்தை போட்டு ஊற விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. நானும் அந்த மாதிரியே ஊற வச்சுருக்கேன். நல்லா பொரன்னு இருக்குது. நல்லாவே மாடுக குடிக்குதுங்க. கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் குடிச்சிடுதுங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, அதை மூடி வைக்கணும். கோழி குஞ்சுகள் விளையாட்டுத்தனமாக தொட்டி மேலே ஏறி நின்று உள்ளுக்கு விழுந்துடாமல் அதை மூடி வைக்கணும். காக்கா எதுவும் கொண்டு தொட்டிக்குள்ளே போடாமல் இருக்கிறதுக்கு அதை கண்டிப்பாக மூடி வைக்கணுங்க. இது ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. அப்புறம் பச்சை மாவாகவே தொட்டிக்கு போட்டுட்ருந்தோம். முதல்ல கூழ் காய்ச்சி ஊற்றிட்டு தாங்க இருந்தோம். இன்னும் நேரம் இல்லை. 2வது பார்த்திங்கன்னா காற்றடிக்குது. அந்த காற்றுக்கே அடுப்பு எரிய மாட்டேங்குதுன்ட்டு கொஞ்ச நாள் கூழ் காய்ச்சி ஊற்றாமையே இருந்தோம். மாவெல்லாம் வச்சுருப்போம். அந்த நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. காற்றுக்கு தீயே எரிய மாட்டேங்குது அப்படின்றதுக்காக நாங்கள் கூழ் காய்ச்சாமல் வரமாவே போட்டுட்ருந்தோம். கண்டிப்பாக இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறனால ஒரு படி பால் சேர்த்தி கறக்குதுங்க. அந்த கூழ் அளவாக தான் ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது. செனை பிடிக்காமல் போனாலும் போயிடும். பக்கத்தில் ஒரு மாடு கட்டியிருந்தோம். அந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு குச்சிக்கிழங்கு செடியவே கொம்புலையே குத்தி பிடுங்கிட்டாங்க. அந்த செடியில் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு கிழங்கு. இன்னொரு 1 மாதம் போச்சுன்னா நல்லா வந்துருவாங்களாட்டிருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.